நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை நீங்கள் ஒரு சின்ன ஹவுஸில் இருக்கீங்க இல்லை ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க ஓகேங்களா, அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது டாய் பிரீட்ஸ் மட்டும்தான். ராட்வீலர் கூட பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு பிரீட் ஆக்கிட்டாங்க. டெம்பர்மெண்ட் அக்ரசேஷன் அங்கே ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். இது நிறைய பேர் வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டாக் கடிச்சிடுச்சுன்னா உடனே அந்த டாக் கெட்ட டாக். செகண்ட் திங், வித்தவுட் லீஸில் கொண்டு போகாத தடுக்கிறது நல்லது. நீங்கள் லீஸ் போட்டு கொண்டு போங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கார்டிங் டாக்ஸ் கொண்டு போறீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி மசில் போட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. சார் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டாக்ஸுன்னும் போது அதுக்கு கேட்டேரியான்னு இருக்குது ஓகேங்களா. இந்த டாகு வந்து இந்த இடத்துக்கு ஸ்பேஷியஸுக்கு தான் செட் ஆகும், இந்த ஸ்பேஷியஸுக்கு தான் செட் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ன்றது தேவை ஓகேங்களா. இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை நீங்கள் ஒரு சின்ன ஹவுஸில் இருக்கீங்க இல்லை ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க ஓகேங்களா, அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது டாய் பிரீட்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. அதுதான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் மெயின்டெனன்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு நியூ கம்மராக உள்ளே வரேன்னா தாராளமாக சிட்ஜூக்கு போகலாம். ஏன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சிட்ஜூவில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து ஹேர் இருக்கிற ப்ரீட் தான் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் போயிடுறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஷார்ட் கோட் ஹேரில் பாருங்கள், அதுதான் வீடு ஃபுல்லாக முடி கொட்டி வைக்கும் ஓகேங்களா. லாங் கோட் ஹேர் வந்து ஹேர் ஷெட்டிங் ஆனால் கூட அது பாடியிலேயே தான் இருக்கும். நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது தான் உங்கள் கையில் கலெக்ட் ஆகுமே தவிர கீழே வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது ஓகேங்களா. இது வந்து ஒரு விதமான கான்செப்ட். நீங்கள் ராட்வீலர் கான்செப்ட் கேட்டிங்களா, ராட்வீலரோட கான்செப்ட் சொல்கிறேன் கேளுங்க. ராட்வீலர் பேசிக்காகவே இஸ் த கார்டிங் டாக். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே யார் என்ன டாக் சூஸ் பண்ண போறீங்கன்றது இருக்குது. சார் நான் பெட்டுக்கு வைக்க போகிறேன், நான் கார்டிங்க்கு வைக்க போகிறேன் ஓகேங்களா. இல்லை சார் நான் வந்து மேசிவாக வைக்க போகிறேன் அப்படின்னும் போது கேரக்டரைஸ் வைஸ் மாறும். இப்போ நீங்கள் கார்டிங்க்கு வைக்க போறீங்கன்னா மினிமம் ஒரு கிரவுண்டு ஓகேங்களா, இல்லை ஒரு கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற வீடு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ராட்வீலரை சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஹி வாண்ட் த ஸ்பேஸ் ஓகேங்களா. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம்னு இருக்குது. ராட்வீலர் கூட பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு பிரீட் ஆக்கிட்டாங்க. டெம்பர்மெண்ட் அக்ரசேஷன் அங்கே ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். நான் ஈவன் சிட்ஜூன்னு சொல்லலை, எல்லா பிரீட்லேயுமே இங்கே வந்து இது நடக்க தான் செய்யுது. கிராஸ் பிரீட்ஸ் வந்து நடக்க தான் செய்யுது ஓகேங்களா. அப்போ மிக்ஸ்டு பிரீட் ஆகும்போது டாக் கண்டிப்பாக டெம்பர்மெண்ட் ஆக தான் செய்யும் ஓகேங்களா. இங்கே வந்து பெரிய விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் திங், ஓனர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை ஓகேங்களா. அதுதான் இங்கே பெரிய கான்செப்ட். நீங்கள் ஓனர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து இது ஆகாது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஓனருக்கு வந்து என்ஷூர் பண்ணணும் அவரோட பெட் அது ஓகேங்களா. இப்போ என் டாக் கடிக்காது அப்படின்றது வந்து நான் தான் சொல்லணும் ஓகேங்களா. அந்த மாதிரி கடிக்கிற மாதிரி டாகை நீங்கள் ஃபர்ஸ்ட் வெளியிலேயே கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வரீங்கன்னா ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூராக கொண்டு வரணும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவர் வேணும். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா, என்னால் அந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா. ரெண்டாவது நீங்கள் சொன்ன அந்த டாக் கேட்குமா, கமாண்டை கேட்குமா அப்படின்னா வெளியில் கொண்டு போங்க. இல்லை சார் என் டாக் எனக்கு எதுவுமே கண்டுக்காது, எனக்கு நான் சொல்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணாது அப்படின்னும் போது நீங்கள் வெளியில் போகாத உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. அதனால் இந்த டாக் மோசம் அந்த டாக் மோசம் அப்படின்றதுக்கு இங்கே கான்செப்டே கிடையாது. இங்கே வந்து ஓனரோட கான்செப்ட் தான். ஓனர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை, நம்ம டாக் மேலே தப்பு சொல்கிறோன்றது வந்து ரொம்ப ராங்கான தியரிட்டிக்கல். இது நிறைய பேர் வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டாக் கடிச்சிடுச்சுன்னா உடனே அந்த டாக் கெட்ட டாக் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆக்சுவலாக பிரச்சனை அது கிடையாது. அந்த டாக் வந்து எப்படி வளர்க்குறாங்கன்றது இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக வளர்த்துட்டீங்க, இல்லை டெம்பர்மெண்ட் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற என்ஷோர் கொண்டு வந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு ராட்வீலர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க, குழந்தைங்க கூட இருக்கிறாங்க, கடிக்காத எவ்வளோ பெட் ஓனர்ஸ் வச்சுருக்காங்க. பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா. சில பேர் அக்ரசேஷனாக வளர்க்குறதுனால, ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால டோட்டலாக எல்லா டாக்ஸுமே தப்பாயிடுது. இங்கே பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் திங், நீங்கள் வந்து ஒரு என்ஷோர், நீங்கள் வெளியில் கொண்டு போகிறீங்க, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கோங்க. சார் நான் வெளியில் கொண்டு போகிறேன் அப்படின்னும் போது அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் தான் வந்து அதோட எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். நாளைக்கு எதுவும் வந்து அந்த ரஃப்பான டெம்பர்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி போகுதுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட் திங், வித்தவுட் லீஸில் கொண்டு போகாத தடுக்கிறது நல்லது. நீங்கள் லீஸ் போட்டு கொண்டு போங்க
ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு கண்ட்ரோலே வரும். நீங்க வித்தவுட் லீஸ்ல கொண்டு போயிட்டு எனக்கு கண்ட்ரோல் வரல, ரெண்டாவது நான் கூப்பிட்டா வரல, ரெண்டாவது நீங்க ஒரு பிரீடை சூஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க, என்னோட இது வந்து இவ்வளவுதான் நான் ஹோல்ட் பண்ண முடியும், இதுக்கு மேல என்னோட டாக் வந்து புஷ் பண்ணுச்சுன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி பிரீடுக்கு போகவே போகாதீங்க. போயிட்டு அப்புறம் வந்து பிரீடை பத்தி தப்பு சொல்றோம், இல்ல சார் பிரீடு வந்து தான் அதுதான் இது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ன்றது ராங்கான தியரட்டிக்கல். இன்னைக்கு நிறைய ராட்வீலர் பிரீடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? கரெக்டா மெயின்டைன் பண்றவங்க கரெக்டா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? இங்க யாரும் வந்து சரியா மெயின்டைன் பண்ணாத டெம்பர்மெண்ட் ஆக்கி இந்த மாதிரி பண்றதுனால தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால ராட்வீலர்ஸ் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து காமன், எல்லா பிரீட்ஸ்லயுமே இருக்கதான் செய்யும். சார் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க கவர்மெண்ட் சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனபிள் தான், அது தப்புலாம் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிரீட்ஸ்க்கும் போட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? இப்போ சிட்ஸு மாதிரி பிரீட் இருக்குது, இல்லை பக்கு மாதிரி பிரீட் இருக்குது, நம்ம மசில் பண்ண முடியாது. ஓகேங்களா? மற்ற பிரீட்ஸுக்கு அவங்க சொல்றது வந்து கரெக்டான தியரிட்டிக்கல். ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸும் வந்து ப்ராப்பராக டாகை வந்து ஃப்ரெண்ட்லியா மெயின்டைன் பண்ணுவாங்களான்றது தெரியாது, அக்ரசேஷன் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா வெளியில கொண்டு போறது ஒரு ஹாப்பியா கொண்டு போறாங்க, என் பெட்ட ஹாப்பியா இருக்கும்ட்டு. அதே சமயத்துல நம்ம பப்ளிக்கோட இதையும் பார்க்கணும்ல ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா நீங்க உங்களோட கான்செப்ட் பாக்குறீங்க, வெளியில இருக்கிறோம் அவங்களும் பாதிக்கக்கூடாது. அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றது கரெக்டான ரூல் தான் அது. அதை வந்து நம்ம தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு இதுவே கிடையாது. அவங்க பண்ண சொல்றது 100% கரெக்ட் தான். அதனால மேக்சிமம் நீங்க வந்து கார்டிங் டாக்ஸ் கொண்டு போறீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி மசில் போட்டு எடுத்துட்டு போறது தான் நல்லது. இங்க வந்து தப்பு ரைட்டுன்றது செகண்ட் திங், அதை விட்டுடுங்க, அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். அதனால மசில் போட்டு எடுத்துட்டு போறது தான் நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க பப்பிலேயே நீங்க அந்த மசில் போட்டு பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க புதுசா போய் அந்த மசில் போட்டீங்கன்னா தான் அது வந்து டாக் வந்து உங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதா ஒரு அன்கன்வீனியன்ட்டா இல்ல அன்ஈஸியா ஃபீல் பண்ணும். நீங்க பப்பிலேயே ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? போடுறது சேஃப் தான் உங்களுக்கு, அது உங்களுக்கும் சேஃப், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சேஃப் அது. ஓகேங்களா? சில பிரீட்ஸுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா அந்த பிரீட்ஸுங்களுக்கு போட முடியாது. ஏன்னா நாசல் ஃபோல்டு பார்த்தீங்கன்னா யூபென் நாசல் ஃபோல்டு, இப்போ அது போட்டோம்னா அதால் ப்ரீத் பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த ஒரு சில விஷயங்கள்ன்றது இருக்க தான் செய்யுது. ஆமாம், ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டு கடிக்காது 100% வந்து நீங்கள் ஷோர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனா உங்க பெட் கடிக்கும் அப்படின்னும் போது கம்பல்சரி போடுறது தான் சேஃப். சரிங்களா? இங்க வந்து எப்படி சொல்றது, இதுல பிளஸ் வந்து நிறைய இருக்குதுன்னும் போது சில மைனஸும் இருக்கதான் செய்யும். அதனால வந்து கவர்மெண்ட் சொல்றாங்களா கம்பல்சரி கேளுங்க, அதான் நல்லது.